வாங்க வாங்க, சூப்பரான மீட்டு. உங்களுக்கு என்ன மீட்டு வேணுமா? கிலோவே 100 ரூபாய் தான். ஆட்டுக்கறியா, மாட்டுக்கறியா, முயல் கறியா, கோழிக்கறியா, என்ன வேணும் சொல்லுங்க. கிலோ 100 ரூபாய் தான். வேணுங்கிறத அள்ளிட்டு போங்க. என்னென்ன இது, கிலோ 100 ரூபாவா? என்னால நம்பவே முடியலையே. நீங்க எப்படி எல்லா கறியும் கிலோ 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? நான் நினைச்சிருந்தா இதை ஒரிஜினல் விலைக்கே விற்கலாம். ஆனா எங்க கிராமத்து ஆளுங்க எல்லாரும் நல்லா கறி மீன் வாங்கி சாப்பிடணும்னு தான் நான் எல்லாத்தையும் கம்மி விலைக்கு கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கே இது கம்மி விலைக்கு தான் கிடைச்சிது. அதனாலதான் நானும் உங்களுக்கு கம்மி விலைக்கு கொடுக்குறேன். சரிண்ணே, கம்மி விலைக்கு குடிக்கிறீங்க, சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா கறி எல்லாம் நல்லா இருக்குமா? இல்ல ஏதாச்சும் கெட்டு போன கறியா? அப்படி ஏதாச்சும் கெட்டு போன கறி கொடுத்துட்டீங்கன்னா அதை சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு யாரு பதில் சொல்றது? இதெல்லாம் ஒண்ணு கெட்டு போன கறி இல்ல, நல்ல ஃப்ரெஷ்ஷான கறி தான். நான் நம்ம கிராம மக்களை மலிவா வாங்கி சாப்பிட்டுமேன்னு நினைச்சா நீங்க இப்படிதான் பேசுவீங்க. நான் இனிமே ஒரிஜினல் ரேட்டுக்கே விற்கிறேன். கோச்சிக்காதடா கோபாலு. கம்மி விலைக்கு கிடைக்குதுன்னா இது மாதிரி சந்தேகம் எல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நீ கண்டுக்காத. எனக்கு ஒரு 3 கிலோ கறி கொடு, நான் சீக்கிரமா போய் சமைச்சு சாப்பிட்றேன். அக்கா, ஆடா, கோழியா, பீஃபா, முயலா, என்னன்னு சொல்லுக்கா. சூப்பரா நல்லா பீஸா போட்டு கொடுத்துட்றேன். டே கோபாலு, எனக்கு என்னமோ எல்லா கறியும் சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசையா இருக்குடா. நீ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ போட்டு கொடுத்துட்றா. நல்லா சின்ன சின்ன பீஸா போட்டு கொடு, அப்பதான் மசாலா நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியா இருக்கும்டா. எனக்கும் ஆச்சிக்கு போடுற மாதிரியே ஒரு 4 கிலோ நல்லா சின்ன சின்ன பீஸா போட்டு கொடுண்ண. ஐயையோ, எல்லா கறியும் இவங்க 2 பேரையும் காலி பண்ணிடுவாங்க போல. அண்ணே, எனக்கும் ஒரு 4 கிலோ கொடுண்ண. நானும் சீக்கிரமா வாங்கிட்டு போய் சமையல் பண்றேன். எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நம்ம கிராமத்து ஆளுங்க நல்லா வாங்கி சாப்பிடணுன்னு தான் நான் லாபம் கம்மியா வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, எல்லாரும் போய் நல்லா வாங்கி சாப்பிடுங்க. என்னடா கோபாலு, கறி கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிறியாம? ஊர்ல எல்லாம் இதை பத்தி தாட்டா பேசிட்டு இருக்காங்க. எப்படிடா 100 ரூபாய்க்கு கொடுக்குற? உனக்கு 100 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகுதா? ஆச்சி, எனக்கே இது கம்மி விலைக்கு தான் கிடைச்சிது. நானும் லாபம் கம்மியா வச்சு தான் ஆச்சி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க நல்லா போய் வாங்கி சாப்பிடுங்க. கறி 100 ரூபான்னு கேட்ட உடனே எனக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது. ஆனா வாங்கிட்டு போய் சாப்பிடணும்னா எங்க பள்ளி இருக்கு? எலும்பெல்லாம் என்னால கடிக்கவே முடியாது. வந்ததுக்கு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போறேன். இத பாரு ஆச்சி, நான் கொத்துக்கறி பட்டத்துக்கு மிஷின் எல்லாம் கூட வச்சிருக்கேன். உனக்கு நல்லா கொத்துக்கறி பண்ணி கொடுக்குறேன். நீ போய் நல்லா வேக வச்சு சாப்பிடு. நீ மென்ன வேண்டிய அவசியம் கூட இருக்காது. என்ன? சரிடா ராசா, நான் அப்படியே பண்றேன். எனக்கும் 1 கிலோ கொத்துக்கறி கொடு. நான் போய் நல்லா வேக வச்சு மசாலா எல்லாம் போட்டு சாப்பிட்றேன். டா கோபாலு, இவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற கறியெல்லாம் எனக்கு குடுறா. நான் எடுத்துட்டு போய் நைட்டு கடை போட்டுறேன். ஏண்டா, எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு என்ன கேன பசங்க மாதிரி தெரியுதா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கெட்டு போன கறியை கொண்டு வந்து விற்ப? இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்குமா? போதும், 2 பேரும் நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல ஒரு அடி வச்சிங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். எதுக்காக ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? நல்ல வேலை வந்து நீ என்ன காப்பாத்தணுடா கருவாயா. நல்லா 4 வார்த்தை கேளுடா. என்னை போட்டு இப்படி சாத்துறாங்க, என் உடம்பு தாங்குமா? டா கருவாயா, உனக்கு தெரியாதுடா. இவன் என்ன பண்ண தெரியுமா? கெட்டு போன கறியை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணியிருக்கான்டா. நானும் கறி கம்மி விலைக்கு கிடைக்குதுன்னு நினைச்சு இவங்கிட்ட இருந்த எல்லா கறியும் நானே வாங்கிட்டேன். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பார்த்தா கெட்டு போய் நாத்தம் அடிக்குது. அதுல என்னென்னமோ நெளியுது. பார்த்தாக்காவே கன்றாவியா இருக்குடா. இவனை அடிக்காம வேற என்ன மடியில வச்சு கொஞ்சம் சொல்றியாடா? என் பொண்டாட்டி இன்னைக்கு மட்டன் சிக்கன் வெரைட்டி ஏதோ பண்ணி வச்சிருந்தா. சாப்பிடலான்னு ஆசையா எடுத்து வாயில வச்சா எலி சத்த நாத்தம் தான் அடிக்குது. எப்படா இத மாதிரி எல்லாம் உனக்கு விற்க தோணுது? ஏண்டா, எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு கேன பசங்க மாதிரி தெரியுதாடா? கோபால்ன, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புன. இத மாதிரி கெட்டு போன கறிய நீ வித்திருக்க கூடாது.
இத சாப்பிட்டவங்க உசுருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீ பதில் சொல்லுவியா? டே கருவாயா, எனக்கு அது கெட்டு போன கறின்னு தெரியாதுடா. எனக்கு ஒருத்தன் அத கம்மியான விலைக்கு கொடுத்தான். சரி, நம்ம ஊர்க்காரங்களுக்கு கம்மி விலையில கொடுக்கலான்னு தாண்டா நான் கம்மி விலையில கொடுத்தேன். மற்றபடி நான் எந்த கெட்ட நோக்கத்தோடையும் இது கொடுக்கலடா. எனக்கு இது கெட்டு போன கறின்னு கூட தெரியாதுடா. ஏன்னா ஒரு பொருள் வித்தா அது தரமான பொருளா நல்ல பொருளான்னு பார்த்து தானே விற்கணும். இது மாதிரி உனக்கு கெட்டு போனதே தெரியாம வித்திருக்கேன்னா அதை வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு உடம்புக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ என்னென்ன பண்ணுவ? போய் கம்பி தான் எண்ணணும். டே அப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்கடா. நான் பாவண்டா. இன்னைக்கு அந்த ஆள் வரேன்னு சொல்லியிருக்கான். நான் அவங்கள கூட்டிட்டு போய் அவனை காமிக்கிறேன். நீங்களே அவன்கிட்ட பேசிக்கோங்கடா. என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்கடா. டேய், நான் வேணா உங்ககிட்ட வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்கடா. யா சேகரு, நீயும் தானே கம்மி விலைக்கு கிடைக்குதுன்னு இவன்கிட்ட கண்ணை மூடிட்டு எல்லா கறியையும் வாங்கின. இவனும் ஒன்ன மாதிரி தான் வாங்கியிருப்பான். இவனை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. இப்போ நீ வந்து பேசுற. சரி சரி, வாங்க நம்ம 3 பேரும் போய் யார் அந்த ஆள் என்னன்னு பார்க்கலாம். டே கருவையா, நேற்று அந்த ஆளை நான் இங்கே தாண்டா பார்த்தேன். அவன் கோட்டு சோட்டு எல்லாம் போட்டுட்டு நல்லா பார்க்கறதுக்கு ராசா மாதிரி இருந்தான்டா. அவன் தான் சொன்னான், இதெல்லாம் டைரக்டா நான் பண்ணையிலிருந்து வாங்கிட்டு வரேன். இது எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. இதை நீங்க நாளைக்கு எல்லாத்துக்கும் வித்துடுங்க. இதை சாப்பிட்டா உடம்புக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னான்டா. அதனால தாண்டா நான் வாங்கி வித்தேன். டா கோபாலு, இத பாரு, நான் கறிக்கு கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துரு. இல்ல நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள உக்கார வச்சிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்ச நேரம் 2 பேரும் வாயை மூடுறீங்களா? நாம இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா இங்க யாரும் வரமாட்டாங்க. நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நில்லுங்க. கோபால், என்ன 2 பேரை கூட்டிட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அட, நாங்களும் உங்க கூட பிஸ்னஸ் வச்சுக்கலான்னு இருக்கோம். எங்களுக்கும் சீக்கிரமா பணக்காரங்க ஆகணும்னு ஆசையா இருக்கு. எங்களுக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா நான் உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறேன். ஆமா, நேற்று உங்களுக்கு பிஸ்னஸ்ல நல்ல லாபம் கிடைச்சிருக்கும் இல்ல? இன்னைக்கு நான் உங்களுக்கு வேற ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன். அது நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அப்படியா? அது என்னன்னு சொல்லுங்க, எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்டை ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய லாபம் கிடைக்கும். அது ஒன்றுமில்லை, மைனூஸ் தான். ஒரு பாட்டில் மைனூஸ் நீங்கள் 50 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா கூட உங்களுக்கு கொள்ள லாபம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பாட்டில் மைனூஸ் 10 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன். என்ன டீல் ஓகேவா? மைனூஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். மைனூஸ் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம விற்றா ஒன்றும் பிரச்சனை ஆகாதா? சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வித்தாதான் பிரச்சனை ஆகும். இந்த கிராமத்தில் மைனூஸ்னாவே யாருக்குமே தெரியாது. இதை நீங்கள் ரொட்டிக்கு போட்டுட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி வித்தாக்காவே போதும். எல்லாம் வந்து சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்களும் நல்லா பணத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் இதை மட்டும் டவுனில் விற்றீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால நீங்கள் இந்த கிராமத்தில் மட்டும் இந்த ப்ராடக்டை சேல் பண்ணுங்க. ஏண்டா பேமானி பையில, எக்ஸ்பிரி டேட் ஆன பொருளை எல்லாம் கொண்டு வந்து எங்க கிராமத்துக்காரங்க தலை மேல கட்டுறியா? உனக்கு எவ்வளோ தைரியம்? அண்ணே, 2 பேரும் அவனை ரவுண்டு கட்டுங்க. இன்னைக்கு ஒரு கை பார்த்தலாம்.